ஜானகி அம்மா, நான் என்னதான் உங்களுக்கு வந்து பாவம் பண்ணேன்? எதுக்காக வந்து என்ன வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க? எனக்கு ஏன் எல்லா விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்தே வந்து சொல்லல? நான் உங்க வளர்ப்பு புள்ள தான் அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்றதுக்கு என்ன? சொல்லியிருந்தா நான் வந்து உங்கள வந்து விட்டுட்டு போயிருப்பேனா? எதுக்காக வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் வந்து மறைச்சீங்க? நான் வந்து உங்களுக்கு வந்து என் அம்மா அப்படின்னு தானே வந்து நான் இவ்வளோ நாளா வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி கடைசியில வந்து நீங்க வந்து என்ன வந்து தத்தெடுத்திருக்கீங்க. இல்ல வந்து என் அம்மா வந்து என்ன விட்டு போயிட்டாங்களா? நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து நைட்டு ஃபுல்லா என்னால வந்து தூங்க முடியல. என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து ஏன் வந்து என்கிட்ட வந்து இந்த உண்மைய வந்து சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கௌதம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஐயோ! கௌதம், கௌதம், கௌதம். நீ என்னை இப்படி கேட்கும்போதெல்லாம் வந்து நான் உன்னை என் புள்ளையா தான் நெனச்சேன். நான் என்னைக்குமே வந்து உன்னை வளர்ப்பு புள்ளையாவோ, தத்து புள்ளையாவோ வந்து நான் நெனைக்கல. கண்டிப்பா நீ வந்து அப்படி வந்து என்ன சொல்லாத. நான் உன் அம்மாடா. நான் உன்ன 30 வருஷமா வளர்த்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து பயங்கரமா வந்து கௌதம் கிட்ட வந்து உருகி மனம் உடைஞ்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வந்து வளர்ப்பு புள்ளியா இருந்தாலும் 30 வருஷமா வந்து வளர்த்துருக்காங்க ஜானகி அம்மா. ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கௌதம வந்து என்னென்ன இன்ச் பை இன்ச்சா வந்து கௌதம வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் வந்து ஜானகி அம்மா வந்து அவங்களுடைய பாசம் வந்து ரொம்பவே வந்து மேலானது தான். கௌதம் வந்து அது வந்து என்னைக்கு வந்து புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கௌதம் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காருங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கௌதம் வந்து எதுக்காக வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு மறுபடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா கிட்ட இருந்து வந்து இந்த வீட்டில இருந்து வந்து என்னென்ன நான் வந்து எங்கே இருந்தேன், நான் எப்படி வந்தேன் இந்த வீட்டுக்கு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மறுபடியும் வந்து கௌதம் வந்து உள்ளே வந்திருக்காரு. சரி, ஓகே, இதுக்கு வந்து யார்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கும் கேட்டால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட கேட்டால் வந்து கரெக்டாக இருக்குமா? உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து உங்களை தான் வந்து அம்மான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து நீங்களும் வந்து என்கிட்ட வந்து உண்மையை வந்து மறைச்சிருக்கீங்களே. இந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். யார் வந்து எங்கேருந்து வந்து நான் வந்து வந்தேன், என்னை வந்து யார் வந்து கூட்டிகிட்டு வந்தது, அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து ரேவதி வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌதம், நீ வந்து எங்களுக்கு கிடைச்சதே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். நீ வந்து இல்லைன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு சிரிப்போ இல்லை ஒரு அழுகையோ எதுவுமே இருக்காது. எங்களுடைய சந்தோஷம், ஒட்டுமொத்த சந்தோஷமே வந்து நீ தான். நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் வந்து இருக்கேன், எல்லாம் உனக்காக தானே. நான் உன்னை வந்து என் பிள்ளையா வந்து நினச்சிக்கிட்டதுனால தான் வந்து எனக்கு இந்த பிள்ளையே வந்து போதும். இல்லைன்னா நான் வந்து எதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பேன். நீ வந்து என் புள்ளன்றதுனால தானே வந்து நான் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதியும் வந்து சென்டிமெண்டலாக வந்து கௌதம் கிட்ட வந்து போட்டு தாக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க. எனக்கு எல்லாமே புரியுது. நான் தான் உங்களுக்கு எல்லாமேன்னு புரியுது. ஆனால் இருந்தாலும் வந்து நான் தான்ற போது எனக்கு வந்து ஏன் அந்த விஷயத்த வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் வந்து திணறது நம்ம ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து திணறிட்டுருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிவிட்டு போங்க. பாய் பாய், see you, டாடா.